லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் போட்டியாளர்கள் பாட ஆரம்பித்தால் நடுவர்களுக்கும் பல யோசனைகள் உருவாகின்றன. ஏனென்றால் போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் திறமையாக தனது திறமையை வெளிக்காட்டி வருவது அவர்களுக்கு ஒரு போட்டி நிலையில் எவ்வாறு ஒருவரை தெரிவு செய்வது என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் தொடர்ந்தும் இருந்து வருகின்றார்கள். சரிகமபா நிகழ்ச்சியானது பல பேருக்கு மத்தியில் பிரபல்யம் பெற்ற ஒரு நிகழ்ச்சியாகும். இதனை சங்கீதத்துறையுடன் சார்புடைய பலர் அவதானித்து வருவதாகவும் திறமையாக பாடுகின்றார் என்ற நடுநிலை வாதங்களை அவர்கள் முன்வைத்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. பிரபல டிவியில் இது உலகெங்கிலும் இருக்கின்ற பல நெஞ்சங்களை பல மொழி விருப்பம் உள்ளவர்களையும் இதில் பங்கு பெற்றச் செய்கின்றது. இந்த போட்டிக்கு போட்டியாளர் தெரிவு செய்வதில் பல முரண்பாடுகள் இருந்தாலும் ஆனால் இம்முறை சரிகமபா லிட்டில் சாம்ப் 4 நிகழ்ச்சியில் தெரிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு போட்டியாளர்களும் எதிர்பார்க்காத அளவு திறமையுள்ளவர்கள் என்று நடுவர்கள் கூறுகின்றார்கள். இதில் யார் முன்னிலை வைப்பது என்பதுவே மக்களின் கேள்வியாக இருக்கின்றது. உலகெங்கிலும் இருக்கின்ற மக்கள் மத்தியில் மிகவும் பிரபல்யமாக இருக்கின்ற இசை நிகழ்ச்சியாக இது இருப்பதால் ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையும் அவர்கள் இதை இடைவிடாமல் ரசித்து பார்த்து வருகின்றார்கள். தற்பொழுது வெற்றிகரமான பல சுற்றுக்களை முடித்து இறுதி சுற்றுக்குள் அது நுழைந்திருப்பது பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது. இதற்கிடையில் திவினேஷ் என்பவர் இந்த போட்டியின் ஆரம்பம் முதலே நடுவர்களால் திறமைசாலி, சரியாக பாடக்கூடியவர் என்றெல்லாம் அவர் புகழப்பட்டிருந்தார். இருந்தாலும் இன்னும் இறுதி சுற்றுக்குள் அவர் உள்வாங்கப்படவில்லை. இறுதி சுற்றுக்குள் அவர் பாடிக்கொண்டிருந்தாலும் அந்த பாடலில் இருந்து அவர் இன்னும் ஃபைனலைஸுக்காக தெரிவு செய்யப்படவில்லை என்பதுவே பலரின் கவலையான ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த வாரம் நடைபெற்று முடிந்த 3வது சுற்றிலும் அவருக்கான வாய்ப்பு கை நழுவி சென்றிருக்கின்றது. பல பேரும் இதை விசித்திரமாக விமர்சித்து வருகின்றார்கள். திவினேஷ் ஏன் இன்னும் தெரிவு செய்யப்படவில்லை என்ற கருத்து மோதல்களும் நடைபெற்று இருக்கின்றன. சரிகமபா சுற்றில் யோகசி, திவினேஷ், கர்சனி, ஷரக், ஸ்ரீமதி போன்றோர் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்று வருவது வழமையாக இருக்கின்றது. கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்றவர்களில் ஒருவரைத்தான் ஒவ்வொரு வாரத்திலும் இறுதி சுற்றுக்கு நடுவர்களால் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அதற்கிணங்க இந்த வாரம் 3வது தடவையும் திவினேஷ் தெரிவு செய்யப்படாமை பலரையும் ஏமாற்றத்துக்குள் உள்ளாக்கியிருக்கின்றது. இதில் யாரெல்லாம் தெரிவு செய்யப்பட்டார்களோ அவர்கள் மிகவும் உற்சாகமாக இருப்பதாகவும் அவர்களுடைய குடும்பத்தார் அவர்களை புகழ்ந்து வாழ்த்தி வருவதாகவும் கூறப்படுகின்றது. ஆகவே திவினேஷின் நிலைமை தொடர்பாக தொடர்ந்தும் ஆராய்ந்து வருகின்ற பொறுப்பை லைவ் தமிழ் செய்திகள் மேற்கொண்டிருக்கின்றன. திவினேஷ் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.